ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எவர்கிரீன் ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமா வந்து ஒரு சைல்ட்ஹுட் லவ் ஸ்டோரி தான். இந்த ட்ராமாவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெட் டு லவ் எல்லாமே இருக்கும். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையில் ஒரு 10 நாள் வந்து பழகுறாங்க. அப்பயே உங்களுக்கு குட்டி வயசுல காதலாயிடுது. அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. நம்ம வந்து ஒரு 25 வயசு இருக்கிறப்ப நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி டீலிங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க யார் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் விதி அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இந்த ட்ராமா. சரி, இந்த ட்ராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்டாச்சு. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஹைப் பண்ணிவிடுங்க. ஹைப் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேருக்கு இந்த ட்ராமா ரீச் ஆக எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஷென். அவள் வந்து லக்கி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டாரை பற்றி யோசிக்கிறா. பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான் அவங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்க அப்பா கொரியா. இப்போ அவங்க அம்மா அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் தான் அவங்களுக்கு உலகமே. அப்படியே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஜூ அங்கிள்னு ஒரு அங்கிள் காமிக்கிறாங்க. இவர் வந்து ஹீரோயினோட அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு ஹீரோயினோட ஃபேமிலியை. நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவார். ஆனால் தன்னோட பையனை போட்டு புரட்டி அடிப்பார். இப்போ இவன் பேர் வந்து ஜென். இந்த ஜென் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பஸ்ஸில். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பஸ்ஸே கவிழ்ந்து போகுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது. ரொம்ப பயந்து போகிறா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளால் வந்து கத்துறா. பட் கத்தவே முடியல. சவுண்டு வெளியவே வரல. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் நடந்த அதிர்ச்சினால் நம்ம ஹீரோயினுக்கு குரல் போயிடுது. இதுக்கு ஜென் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்த டாக்டர் பேர் சூ. இப்படியே வந்து ஜூ அங்கிள் திட்டுறாரு, நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, அந்த பிள்ளைக்கு வந்து பேச்சே போயிடுச்சு, வாழ்க்கை முழுக்க அவளால் பேச முடியாதான்ற மாதிரி நம்ம ஜென்னை போய் அடிக்க, இங்கே நம்ம ஹீரோயின் நிஜமாலே நம்மளால் பேச முடியாதான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை பயங்கரமாக வந்து கத்தி பார்க்குறா. இப்போ அவளுக்கு வந்து ரொம்ப லோன்லியான ஒரு ஃபீலிங் வந்து மனசுக்கு வருது. அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு பழைய கட்டிடம் இருக்குது. அங்கே போயிட்டு அவள் ஒரு லெட்டர் வைக்கிறா. யாராவது ஏஞ்சல்ஸ் இருந்தீங்கன்னா, வேற்றுக்கரக ஏஞ்சல்ஸ் இருந்தீங்கன்னா என் கூட பேசுங்க அப்படின்ற மாதிரி வைக்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துல வாரான். வந்துட்டு இதனடா ஒரு கல் வித்தியாசமாக இருக்குன்னு அதை எடுத்து பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டருக்கு வந்து நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறான். இப்படியே வந்து யார் அதை எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது நம்ம ஹீரோ தான் வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பேர் வந்து சுவி. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தனிமையாக வந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ தான் இவன் நினச்சிருப்பான் இவனும் தனிமையாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படியே உங்களுக்குள்ள நல்லா வந்து பேச்சுவார்த்தைலாம் ஏற்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பாடெலாம் வந்து மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. இப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரப்போ ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருந்திருப்பாங்க. உடனே இறந்தும் போயிருப்பாங்க. இதெல்லாம் தாங்க முடியாத ஹீரோயின் அம்மா கடைக்கு போயிட்டு அதை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. இப்போ அவங்களுக்கு டோட்டலாக வந்து நான் தனிமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ தான் வந்து கம்ஃபர்டபுள் பண்ணிகிட்ருக்கான். நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாத, இறந்து போன எல்லாருமே லக்கி ஸ்டாராக வந்து வானத்தில் தான் இருப்பாங்க. இதை மாதிரி ஸ்டாராக உன் ஹார்ட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதனால உங்கள் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போகல, நீ அழுதுனா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஆக்சுவலி உங்கள் அம்மாவை தான் சொல்லியிருப்பாங்க, அப்பா வந்து என்னுடைய ஹார்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு, நம்மளை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ஓரளவு வந்து மனசுக்கு அமைதியாகிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏஞ்சலாகவே அவங்க பார்க்குறாங்க. நம்ம மனசை ஆறுதல் பண்ண வந்து ஒரு ஏஞ்சல் தான் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்க, இப்படி நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கனால நம்ம ஹீரோ அமேஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக போய் அங்கே விளாண்டு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படியே வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம ஒரு லெட்டர் இங்கே வந்து எழுதி வைக்கலாம். அதை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். 2006 வந்து இந்த லெட்டரில் நம்ம 2 பேரும் என்ன எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத எழுதி வைக்க, இப்படி அவங்களுக்குள்ளே வந்து டீலிங் பேசுகிறாங்க. நம்ம அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 26 வயசு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஓகே சொல்கிறாளா. நம்ம ஹீரோ பட்டுன்னு வந்து உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோயினுக்கு இங்கே ஒரே ஷாக்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப
ரொம்ப வெக்கமாயிடுச்சு போல இருக்குது. குடுன்னு வந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஹீரோயினுக்கிட்ட வந்து நாளைக்கு வந்து நீ சொல்லு எதா இருந்தாலும் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையப்பில் ஓடி போயிடுது. இப்படி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அதையும் தாண்டி நான் வேறு எதுவுமே வந்து உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் எழுதி அந்த அந்த கல்லுக்கு கீழே வச்சுட்டு வந்துடுறா. இந்த பக்கம் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனா, நம்மளுடைய ஹீரோவை கூட்டிகிட்டு விறுவிறுன்னு போகிறாப்புல. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போக போகிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு விடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, குடுன்னு ஓடி வந்துட்டு அவனோட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு, நான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போகிறேன், கண்டிப்பாக அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண மறந்துடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் இருக்குது. நம்ம ஹீரோவை தூக்கி காரில் போட்டுட்டு வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக, இங்கே ஹீரோயின் ஓடி வாரா. என் மனசில் இருக்கிறது என்னென்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுதான் நான் சொல்ல வந்தேன், உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நினைக்க, இங்கே ஹீரோ வந்து அவனால் எல்லாம் செய்ய முடியும் பார்த்துட்டே கமெண்ட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் நினைக்கிறா, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தேவதையை நான் மறக்கவே இல்லை, இன்னமும் என் மனசில் அவனை வச்சுருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அவள் குரல் போயிடுச்சு, அவங்க அம்மா இருந்து போயிட்டாங்க. அங்கிள் தான் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே அந்த ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ தான் பாஞ்சுக்கிட்டு வந்து ஃபோனை எடுக்கிறான். இங்கே வந்து ஹீரோயினால் ஒன்றுமே பேச முடியல. அந்த பக்கம் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இங்கே ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல, அதனால ஃபோனை வச்சிடுறா. இப்படியே வந்து ஊமையாக இருக்கிறதுனால பசங்கள்லாம் ரொம்ப புள்ளி பண்ணி அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஜூன் என்ன பண்ணுறான்னா, ஒரு விசில் கொண்டுட்டு வந்து அவள் கையில் கொடுத்து, இந்த விசிலை எப்போயுமே நீ வந்து உன் கழுத்தில் போட்டுக்கோ, ஃப்யூச்சரில் உனக்கு எப்போ பேச்சு வருன்றது எங்களுக்கு சரியாக தெரியல, அதனால் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இதை வச்சு வந்து சிக்னல் கொடு அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ இவங்க வேறு ஊருக்கு வந்து மாற போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுடைய ஃபோன் நம்பரை வந்து தொலைச்சிட்டா. அதனால் ஒரு கோவத்தில் ஓடி வந்து கத்திட்டு இருக்கா. அவளுக்கு திரும்பவும் குரல் வரலை. இப்படியே கடைசியாக அவங்க அம்மா வச்சிருந்த அந்த ஷாப்பே போயிட்டு அம்மாவுக்கு மனசார குட் பை சொல்லிட்டு, நான் தைரியமான ஒரு நல்ல பொண்ணாக வளருவேம்மான்ற மாதிரி அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே வந்து அவள் கிளம்பி வாரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து லண்டனுக்கு தான் அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் காரும் வந்து கிராஸ் ஆகுது. 2 பேரும் பார்க்கல. இப்போ 2006 பார்க்கலான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2006 ஆகிடுச்சு. பார்க்கலான்ற குஷியில் நம்ம ஹீரோயின் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை இப்போ தான் காட்டுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட் ட்ரக்கில் போயிட்டு ஒவ்வொரு கம்பெனி முன்னாடி சேல்ஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையே. இப்போ நம்மளுடைய ஜின்னை காமிக்கிறாங்க. நம்ம ஜின்னு வந்து ஏதோ ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சைகையில் கூப்பிட்றாங்க. அவன் வந்து நீ போயிடு, பின்னாடி நான் வந்துடுறேன் இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அங்கிளை ஏற்றிட்டு இதை மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. இப்படி வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு பக்கம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கான். நம்ம அங்கிள் போகிற அவசரத்தில் அவனோட ஐடி கார்டை கார்லேயே வச்சுட்டு போயிட்டாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின், ஐயோ அங்கிள் கார்டு இல்லாமல் எப்படி போவார் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி வரா. அப்போ இந்த கார்டு வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது தெரியாமல். அதை நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு மிதிச்சிடுறான். நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ. யாருடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக அது இருக்குது. யாருக்குன்னு 2 பேருக்கு அடையாளம் தெரியல. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நிற்கிறான். நம்ம ஹீரோவே வந்து அதை எடுத்துகிட்டு, இந்தாங்க வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் என்னன்னு தெரியல வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஐடி கார்டை வாங்கிட்டு நம்ம அங்கிள் கிட்ட போய் கொடுக்க, அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் ட்ரக்குக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் இப்போ புதுசாக கம்பெனி வந்திருக்கார் இல்லையா, செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ரொம்ப எல்லாரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறான். என்னத்த கம்பெனியை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு டைமிங்னா ரொம்ப முக்கியம், டைமிங் படி வேலை செய்யலைன்னா தயவு செய்து கம்பெனி விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்ட. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஜின் வரான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுக்க, இங்கே நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. இதுக்குடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மியூட்டு தான், ஜஸ்ட்டு செய்யலை தான் பேசுவாள். இது மாதிரி வந்து எதுக்குடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க, காஸ்ட்லியாக ஏன்டா செலவு பண்ணுற அப்படின்னு திட்டுறப்போ வச்சுக்கோமான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டக்குன்னு எல்லாரையும் ஃபயர் பண்ணி விட்டுறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளையே ஃபயர் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் நம்ம அங்கிளை கூப்பிட்டு, நீங்கள் டைமுக்கு வரீங்க, டைமுக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து ரைட்டு தான், நீங்கள் வந்து ரொம்ப பஞ்சுவேஷனாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நீங்கள் எப்படி 5 மணிக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறீங்க, அப்போனா அதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து எங்கள் கம்பெனி நீங்கள் வந்து நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, அதனால் இனிமேல் இந்த கம்பெனிக்கு நீங்கள் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் கேட்க தயாராக இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அடித்து விரட்டி விட, இவர் போகிறப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, டைமை பற்றி நீ ரொம்ப பேசுகிறப்பா, ஆனால் மற்றவங்க பேசுறது கேட்கறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேக்க, இதே மாதிரி உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது பேச போகிறப்போ உனக்கு டைம் பத்தாமல் போயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் மாதிரி விடுறாரு. இது இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ
ஹீரோ எதுவும் கண்டுக்கல, நீ ஏதோ உளறிட்டு போ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் தெனாவெட்டாக இருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அப்பாவுக்கு ரொம்ப பசிக்கும்டா, கொண்டு போய் சாப்பாட்டை கொடு அப்படின்ற மாதிரி ஜூ அங்கிளுக்கு கொடுத்து விட, அங்கே போனால் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லி அனுப்ப, இங்கே ஹீரோயினுக்கு இது தெரியுது, அப்பாவுக்கு இப்படி வேலை போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சோகமாக இருக்கா. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறா. இங்கே வந்து நம்ம ஜின் தடுக்கிறான் போகாதுன்னு சொல்லிட்டு, இவ அதையும் மீறி போயிட்டு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸோடைய சிஇஓ எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி இவ செய்கையில் கேட்க, இங்கே வந்து இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஜின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறான், நான் தான் சிஇஓ, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும், என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறப்போ, நீயான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்க. இங்கே ஹீரோயின் சைகையில் கேட்குறா, என்ன நீ எங்கள் அப்பாவை வந்து ரீசன் அவர் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீ எப்படி வேலையை விட்டு தூக்கலாம், நீ எல்லாம் மனுஷனான்னு சொல்ல இதெல்லாம் நம்ம ஜின்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறப்போ, இவங்க ட்ரபிள் மேக் பண்ண வந்திருக்காங்க, இவங்களை அடித்து துரத்தலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீ வேலைக்கு வராது அப்படின்ற மாதிரி செக்ரட்டரிஸை சொல்ல, இவனடா இப்படி இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ, செக்ரட்டரிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் அடித்து துரத்திட்டு இருக்காங்க. இப்படியே ஜூ அங்கிள் இவ கோவமாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு, விடுமா பெரிய ஆளுங்களோட நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் விடு, இங்கே பாரு சைனாவில் ஒரு புது டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க வந்து பேச்சே வராதவங்களுக்கு கூட பேச வைக்கிற அளவுக்கு அவங்க டேலண்டானவங்க, அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்கிறப்போ, இல்லை வேண்டாம், காசெல்லாம் ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அங்கிள் சொல்கிறப்போ, இல்லைம்மா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜூ அங்கிள் எவ்வளோ தான் நம்மளுக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. இப்படியே காலையில் ஆகிடுது, என்னன்னு தெரியல, உங்கள் ட்ரக்கில் வந்து சாப்பிட்றவங்க யாருமே வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம ஹீரோவுடைய வேலை தான் சொல்லிட்டு, நம்ம ஹீரோ தான் இப்படி பண்ணியிருப்பான், இங்கே வந்து சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக போகாது, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னிக்கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் சொல்கிறான், முன்னாடி இருக்க ட்ரக்கில் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வருது, அவர் பொண்ணு தான் அனுப்புது, கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லி அனுப்ப, நம்ம ஹீரோ கூட அதை எதுவுமே அப்ஜெக்ஷன் சொல்லாமல் அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். அந்த பிள்ளை சாப்பாடுக்கு இன்வைட் பண்ணுது, சரி நான் வரேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் லீ. இப்படியே நம்ம ஹீரோ அந்த லீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டபரா நிறைய நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ காரில் கொட்ட போக்க, அந்த லீ பொண்ணு பார்த்துடுது, ஒரு ஸ்மைலை போட்டு அந்த பொண்ணு போயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா, நூடுல்ஸை ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, உன் கார் ஏன் அவன் நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அப்படின்னு பாவி இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் டப்பாவை வாங்கி கீழே போட, நல்லா சாப்பிடுங்க சார் எடுத்து அப்படின்ற மாதிரி இவன் நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காரில் பிடிச்சி நம்ம ஹீரோயினை ஏற்றிட்டு போக, இங்கே நம்ம ஜின்னி பின்னாடியே வந்துட்டுருக்கான். உனக்கும் எனக்கு என்னதாம்மா பிரச்சனை, உனக்கு என்ன அறிவில்லையான்னு சொல்லி கேட்க, எப்படி எங்கள் அப்பாவை நீ வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்கிறப்போ, நீ கையை ஆட்டி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் காரை வாஷ் பண்ணு, மேங்கி வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் வாஷ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்போ, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் க்ளீன் பண்ணுற இடத்துக்கு போக, இங்கே ஜின்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டே பின்னாடி வரான். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கார் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல், அதான் காரை தான் க்ளீன் பண்ணியாச்சுல, இனிமேல் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட என்ன நீ வந்து மாட்டி விட முடியாது அப்படின்ற மாதிரி நக்கால டெக்ஸ்ட் பண்ணி காமிக்க, நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு டோரை லாக் பண்ண, இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறேன்னு யார் சொன்னா, நான் கூட்டு போகிற இடமே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக, அவள் டக்குன்னு பயந்துடுறா, கண்ணை முடிடுறா. இங்கேயே நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் நல்லா விளாட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே நம்ம ஹீரோயினை வந்து ஒரு இடத்துக்கு ஸ்பெஷலாக கூட்டு போகிறேன், போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும், நீயே பயந்துட்டு ஓடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல, அவள் பயந்து போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா. அந்த ஃபோனை வாங்கி தூக்கி நம்ம ஹீரோ பின்னாடி போட்டுடுறான். இப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மலை உச்சிக்கு போயிடுறான். இந்த இடத்துல தான் நிறையா ராபேரிஸ் நடக்கும், நிறைய தப்பெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இப்போ வந்து என்னையே உன்கிட்ட கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு, என்ன சொல்கிற, நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, இங்கே ஹீரோ ரொம்ப டூ மச்சாக பேசிகிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது, என்னடா இவன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய கன்னத்தில் அடிக்க போக, நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வெளியே இறங்கி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சமாதானமாக பேசுகிறான். பாருமா, உனக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எதாக இருந்தாலும் இங்கேயே மறந்துடலாம், இனிமேல் நீ என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத, என்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுறவங்களாம் எனக்கு பிடிக்காது, அது போக பேசிகிட்டு இருக்கப்போ நடுவில் எந்திரிச்சு போகிறவங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ கீழே குனிச்சிட்டு இருக்காளா. அவள் ஃபேஸை கொஞ்சமாக பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு பழசெல்லாம் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாரோ ஹாரன் அடிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அப்படின்னா அவனுக்கு காது கேட்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு போக, நம்ம ஹீரோ நக்கெல்லாம் சிரிச்சுட்டு, என்னம்மா தனியாக தான் போக போறியா, உனக்கு கார் லிஃப்டெல்லாம் வேண்டாமான்னு சொல்லி கேட்க, வேண்டான்ற மாதிரி இவ தலையாட்ட, அவன் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான். டேய் நில்லுடான்ற மாதிரி இந்த பிள்ளையும் பாவம் ஓடி வருது, இதை பார்க்குறான், பட் நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி அந்த மவுண்டன் மேலே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம லீயை பார்க்குறதுக்காக கிளம்பி போக, இங்கே லீ சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்கா. நம்ம ஹீரோ சரி வா நம்ம வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அம்மா கிட்ட அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு நம்மளோட லீயை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப காடாக இருக்குது. அதனால இந்த விசிலை ஊதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த விசிலை ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு நம்ம ஜின் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அவளை காணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பாவம் அந்த ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா டாக்ஸி வருது. இதை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு டின்னருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அம்மா விதவிதமாக சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, அந்த பிள்ளைக்கு ரொம்பவே ஆசை. இப்படியே ஹீரோவுடைய அப்பா வராரு. அவர் கொஞ்சம் ரகடான ஆள் தான், பட் இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாரு. நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குன்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்ல இந்த அம்மா கேட்குறாங்க, எங்க முன்னாடியே சொல்லலை, உங்களுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கொஞ்சம் ரூடாக அவங்கள மதிக்காமல் கொஞ்சம் மட்டமாக பேசுகிறாப்புல. இது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல. ஏமா அவர்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க, நான் தான் அவர்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசுகிறான். இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாக்குள்ள பாடிங் கொஞ்சம் சரியில்லை. இப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் நைட்டு தான் வீட்டுக்கு வரா. இங்கே ஜின்னு பயங்கரமாக திட்டுறான், அந்த பணக்கார பையனோட ஊர் சுற்றிட்டு வரியா, அவனை தேடி நான் ஊரெல்லாம் தெரிஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, அட லூசு பையிலே அவன் என் மலை மேலே நிப்பாட்டிட்டு போயிட்டான் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, ஒரு நிமிஷம் இல்லை, அவன் உன்னை எதுவும் செஞ்சுட்டான், அது மோசமான மலையாச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை என் வாயை விசில் ஊதி ஊதி என் வாயை வீங்கி போச்சு, நீ எங்கடா போன, வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடி ஆச்சு உன் ஃபோனு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஐயோ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, என் ஃபோன் அவன் கார்லேயே விட்டுட்டேன், நாளைக்கு போய் அதை எடுக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்பா வேண்டாமா அவங்க பெரிய எடுத்த ஆள், அதனால வந்து கம்ப்ளைண்ட்லாம் வேண்டான்ற மாதிரி கெஞ்ச நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்பாக்காக ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணுறான்னா நூடுல்ஸ் மேலே வந்து ஒரு புக்கை வச்சு கொண்டுட்டு வரான். அது மேலே ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு எழுதி கொடுத்த அந்த நம்பர் இருக்கும். இந்த ஜின்னு பையன் தான் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஹீரோயின் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச முடியாமல் தவிக்கிறத பார்த்துட்டு இனிமேல் அவள் காலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பான் படுபாவி பையன். இப்போ வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த பேப்பரை ஒழிச்சு வைக்க இப்படியே நம்ம ஹீரோயின் சாப்பிட்றத அவன் ரசித்து பார்க்குறான். இப்படியே நம்ம காலங்கத்தாலே ஆனோடனே நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ் முன்னாடி நிற்க இவன் எப்படியாவது மஃப்டி போட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லி பார்க்குறா. அங்கே செக்ரட்டரிஸ் பார்த்தோன்னே எம்மா நீயா வெளியே போ அப்படின்ற மாதிரி அடித்து துரத்தி விட இப்போ எப்படா என் செல்ஃபோன் எடுப்புன்ற மாதிரி இவ சுற்றிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு ஆளெல்லாம் இங்கே ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கே, போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் கணக்கு சொல்லணும் தெரியுமா தெரியாதான்னு சொல்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்ல, சரி அப்ராடில் இருக்க நம்ம கம்பெனி வந்து ஒரு மால் கட்டுறோம், அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நீ 2 நாள் போயிட்டு சரி பண்ணிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கமும் ஹீரோ ஓகேன்றான். இங்கே ஹீரோயின் ஒளிஞ்சு கார் பார்க்கிங் போயிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா நமக்கு ஹீரோ காருக்குள்ளே வந்து அவன் மொபைல் ஃபோன் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறா. பின்னாடி திருட்டு பயப்பில்லை அப்படின்ற மாதிரி யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கம்பெனியை சார்ந்த ஒரு ஆள் தான். இப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துடுது பஞ்சாயத்து. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தோல் மேலே கை போட்டு இவன் என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. இப்போ என்ன பாடுபடுத்திருப்பேன் இன்னைக்கு இருக்கடி உனக்குன்னு சொல்லிட்டு இவளை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த கோவத்தில் என் காருக்கு நடைய உடைக்க தான் வந்தா, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறப்போ அட நாரப்பையில் யாடா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்கு சிக்னலை கொடுக்க, ஏண்டி இப்படி பண்ணுற, நான் விட்டுட்டு போயிட்டான் இப்பெல்லாம் நடந்துக்கிருவியான்ற மாதிரி ஹீரோ ரொம்ப உரிமையாக கேட்க இப்படியே ஜின்னு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை போலீஸ் கேஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு நல்லா மாட்டினடி அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. இப்படியே வந்து அந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இப்படியே ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியே வரா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டா, அவள் ஏற்றுக்க கொஞ்சம் நாள் ஆகும்ல அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறப்போ போலீஸ் போனவுடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி சடனாக தட்டி விட்டுறா. மேலே கை போட்டனால அவளுக்கு பிடிக்கல. இப்படியே நம்ம ஹீரோடைய வாட்ச் வேறு கீழே விழுந்துருது. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. அவனுக்கு பிடிச்ச வாட்ச் போல் இருக்குது. இப்படியே வந்துட்டு என்னம்மா நீ உன்னை காப்பாற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ண, அதுக்கு திரும்ப நீ ரீபே இப்படி தான் பண்ணுவியா, சரி என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து உடம்ப பார்த்துக்கோமா, இல்லைனா நிறைய பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நக்கெல்லாம் சொல்லிட்டு போக இங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. என்னது இவன் உண்மையாலே கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு கிஸ்ஸை வேறு கொடுத்துட்டு போக இந்த பக்கம் வந்து நம்மளுடைய அந்த ஜின்னு வந்து சொல்கிறான், இங்கே பாரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்றதை அந்த ட்ராமாவை இங்கேயே முடிச்சுக்கோ, அவள் வருங்கால என்னோட ஒய்ஃப் இனிமேல் அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட மதிக்கலை, நீ என்ன வேணா பேசுடான்ற மாதிரி அவன் கிளம்பி போக அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டிட்டமா, நீ ஒன்றும் பயப்படாத நம்ம ஜின்னு சொல்ல நீ கிழிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரா தன்னோட காதலின்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது போக நம்ம ஹீரோக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிடும். இது நடுவில் நம்ம ஹீரோவாக தான் போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவார். இப்படிலாம் நம்ம ஹீரோயின் எப்படி லவ் பண்ண போகிறாருன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.